தி இந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு வரலாற்றாசிரியர், எழுத்தாளர், பேராசிரியர் இரா வெங்கடாச்சலபதி இருக்கிறார். மற்றும் சங்கீத கலாநிதி, மகசேசே அவார்டு பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணாவும் இருக்கிறார். நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, விருதுகள் பொதுவாக தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேசிய அளவிலான விருதுகள் தாமதிக்கப்படுகிறதா அல்லது கொடுக்கவே படுவதில்லையா? கொடுப்பதில் தாமதம் அல்லது பல சமயங்களில் கண்டுகொள்ளப்படாமலேயே போவது போன்ற விஷயங்கள் சமீபத்தில் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ். ஜானகி மறைந்தபோது எழுந்தன. பலரும் அந்த விஷயத்தை தங்களுடைய அஞ்சலி கட்டுரைகளில் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர் தனக்கு அளிக்கப்பட்ட பத்ம விருதை நிராகரித்தார். அதற்கு காரணமாக அது மிக தாமதமாக தனக்கு தரப்பட்டதாக சொன்னார். அந்த பின்னணியில் இந்த விஷயத்தை விவாதிக்கிறோம். நான் முதல்ல திரு கிருஷ்ணா அவர்களிடம் இந்த விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். பொதுவாக தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு அல்லது தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேசிய அளவிலான விருதுகள் அல்லது தேசிய அளவிலான அங்கீகாரங்கள் மிக தாமதமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பார்வையாக இருக்கிறது. அந்த பார்வை சரியா? பார்வை நிஜம்தான், அது சந்தேகம் இல்லை. அதுவும் இசை கலை உலகத்தில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது தாமதம் தான். தாமதம் இல்லாட்டா அவங்க இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்காம பத்மஸ்ரீ கொடுப்பாங்க. அவங்களுக்கு பத்மபூஷன் பத்ம விபூஷன் கிடைக்கணும், கொடுப்பாங்க. அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய ஒரு என்ன இருந்தாலும் ஒரு ரெக்கக்னிஷன் வாங்கிப்பாங்க. ஆனால் தாமதம் நிச்சயமாக நடக்கிறது. இது ரொம்ப வருஷமாக நடக்கிறது. இந்த தாமதத்தில் இன்னொரு பாயிண்ட்னா, இங்கேருந்து ரெக்கமெண்டேஷன் போகிறதுங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இதில் ஒரு பெரிய பிரச்சனைனா, இப்போ ஒரு தேசிய அளவில் ஒரு விருது கிடைக்கிறதுனா அதுக்கு என்ன ப்ராசஸ், யார் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, எப்படி நடக்கிறது, இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. அண்ட் இதில் லாபியிங், நீங்கள் போய் டெல்லியில் உட்காரணும், அவங்ககிட்ட பேசணும், இந்த அதிகாரிகிட்ட பேசணும், எல்லா அதிகாரிகள் மினிஸ்டர்கிட்ட இந்த மாதிரியே நம்ம இந்த மாதிரி ஒரு தேசிய விருதுகளை கொடுத்தோம்னா யாருக்கு கிடைக்கணுமோ கிடைக்காது. இதனால 2-3 நல்ல கேண்டிடேட் கிடைச்சதுனால சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த தென்னிந்தியா பொறுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தாமதம் இருக்குது. நீங்கள் தென்னிந்தியா பற்றி மட்டும் பேச முடியாது. நீங்கள் மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாம்பே, டெல்லி இந்த 2 மாநகரத்தை எடுத்திங்கன்னா அது சுற்றி இருக்கிற என்ன கலாச்சாரம், கல்ச்சர், அங்கே எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தெரியும், இதை வச்சுன்னு தான் நிறைய விருதுகள் கொடுக்குறாங்கன்றது என்னோட ஒரு குத்துமதிப்பான ஒரு ஒப்பீனியன். சலபதி, உங்கள் பார்வை? பொதுவாக இப்படி ஒரு எண்ணம் தென்னிந்தியாவில் இருப்பவர்களுக்கு, முக்கியமாக தமிழர்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது. பாரபட்சமாக நாம் நடத்தப்படுகின்றோம். தேசிய விருதுகள் கொடுக்கப்படும் போது தமிழர்களுக்கு மிக குறைவாக கொடுக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு பார்வை மிக ஆழமான ஒரு பார்வையாக இருக்குது. அதற்குரிய புள்ளி விவரங்களை நம்ம திரட்டலாம். ஆனால் அதை விட முக்கியம் பண்பு ரீதியான உதாரணங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு பெரிய உதாரணம் நான் சொல்லணுன்னா, சிவாஜி கணேசன் அவருக்கு அவர் நம்ம என்ன நடிகர் திலகம்னு சொல்கிறோம். ஒரு 2 தலைமுறையினர், 2 தலைமுறை தமிழ் மக்கள், 3 தலைமுறை தமிழ் மக்கள் அவருடைய நடிப்பை கொண்டாடியிருக்காங்க. அவருக்கு ஒரு முறை கூட தேசிய விருது கொடுக்கப்பட்டதில்லை. அது கூட பரவாயில்ல. இப்போது போர்ஹேஸுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படலை. ஆகவே மிகப்பெரியவர்களுக்கு சில விருதுகள் தராமல் போவது என்பதே ஒரு வகையில் அது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன பெரிய விருது, சிவாஜிக்கே கொடுக்கல, போர்ஹேஸ்கே கொடுக்கல, ஜாய்ஸ்கே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று. ஆனால் இந்த ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பான்றது போல் சிவாஜி கணேசனுக்கு சிறந்த துணை நடிகர் விருது கொடுத்தாங்க. ஸ்பெஷல் ஜூரி அவார்டு இல்லை, சிறந்த துணை நடிகர், துணை நடிகருக்கான ஸ்பெஷல் ஜூரி அவார்டு. அப்படின்னா அது ஒரு விருது கூட கிடையாது. இது உண்மையில் ஒரு மாபெரும் ஒரு பண்பாட்டு ஆளுமையை இழிவுபடுத்துவதாகத்தான் நம்ம கருத வேண்டும். அப்படி ஒன்று, இது ஒரு உதாரணம். அப்புறம் அதே போல் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இவர் 2 பேரும் சேர்ந்து இசையமைத்த பாடல்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பெற்ற பாடல்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு முறை கூட தேசிய விருது கிடைச்சதில்லை. இதை போன்ற உதாரணங்கள் இந்த எண்ணத்தை வலுப்படுத்து. அப்போது எண்ணிக்கையை கூட்டுவது குறைப்பது என்பது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சமூகத்திலும் மிகவும் மதிக்கப்படுகின்ற அந்த சமூகத்தினுடைய மனசாட்சியை அல்லது அந்த சமூகத்தினுடைய வாழ்வு அனுபவத்தை உயர்ந்த நிலையில் பிரதிபலிக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு
தொடர்ந்து தராமல் போவது வந்து ஒரு குறை தான். இப்போது பூபேன் ஹசாரிகாவுக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுக்கப்பட்டது. அந்த ஆண்டு வந்து சிவாஜி கணேசனுக்கு கொடுக்கப்படலாம் என்கின்ற பேச்சு அடிபட்ட போது பூபேன் ஹசாரிகாவுக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்தபோது விஷயம் தெரிந்தவர்கள் யாரும் அதை வந்து ஆட்சேபிக்கவே இல்லை. ஏன்னா வந்து பூபேன் ஹசாரிகா வந்து ஒரு அசாம் பண்பாட்டினுடைய, அசாம் சமூகத்தினுடைய ஒரு தவிர்க்க முடியாத பண்பாட்டு ஆளுமை. ஆக இது போன்ற பெரிய பெரிய ஆளுமைகள் புறக்கணிக்கப்படுவது என்பது வந்து சமூகத்தில் ஒரு ஒரு குறையாக இருந்துகிட்டே இருக்கும். எழுத்தாளர்களில் இது பல எழுத்தாளர்களுக்கு அவ்வாறு நடந்திருக்கு. தமிழில் சுந்தர ராமசாமிக்கு ஒரு விருது கூட, குறிப்பிடத்தகுந்த விருது கிடைத்ததில்லை. கி ராஜநாராயணன் தமிழில் வந்து எல்லா தரப்பு வாசகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். தீவிர இலக்கிய வாசகர்கள் என்று சொல்பவர்களும் சரி, பொது வெகுஜன வாசிப்புக்கும் உரியவராக இருந்தார். அப்புறம் ஒரு புதிய வாழ்க்கையை திறந்து காட்டினார். அதே போல் நீலபத்மநாபன் இன்று வரைக்கும் வந்து நம்மிடையே இருக்கிறார் 90 வயதில். இவர்கள் வாங்கிய விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மொழிக்கு உரிய விருதுகள். ஒரு சாகித்ய அகாடமி விருது என்பது வந்து தமிழ் எழுத்தாளர்களுக்கு கொடுப்பது அல்லது கன்னட எழுத்தாளர்களுக்கு கொடுப்பது. பொது விருதுகளில் தமிழ்நாட்டு ஆளுமைகளுக்கு போதுமான அளவு கிடைக்கவில்லை என்கின்ற அந்த உணர்வு வந்து மிகவும் உண்மையான உணர்வு, ஆழமான உணர்வு. அந்த உணர்வை, அந்த ஒரு குறைபாட்டை, மனக்குறையை, அந்த ஆதங்கத்தை, அந்த ஆவலாதியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மொழின்னு சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த விருதுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி சார்ந்த மொழிகள், ஹிந்தி சார்ந்த கலாச்சாரம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். இதில் பெங்காலிஸ் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனாக இருக்கும். பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அது பெங்காலிகளுக்கு வந்து முந்தின தலைமுறையில் அவர்களுக்கு இருந்த அந்த பண்பாட்டு செல்வாக்கு டெஃபினட்டாக இல்லாட்டா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ மொழி தமிழ், இப்போ இந்தியாவிலே மொழி பிரச்சனை பற்றி இன்னி கூட பேசின்னு இருக்கோம். இதுலேயும் ஒரு மொழி சார்ந்த ஒரு ஆதிக்கம் இருக்குன்றது நம்ம மறக்கக்கூடாது. அந்த மொழி சார்ந்த ஆதிக்கம் எப்படி செயல்படுது விருதுகளை தேர்வு செய்கிறதுல? அவங்க யாருமே வேணுட்டே பண்ணுறாங்க கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட கற்பனையில் அந்த உலகத்தை தாண்டி சிந்திக்கிற ஒரு இன்டென்ஷனே கிடையாது. அந்த உலகம் தான் உலகம் அவங்களுக்கு. அதை தாண்டி வந்து ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகம் ஒரு மதிப்புக்கூடிய ஒரு உலகம், அப்படி யோசிக்க மாட்டாங்க. இப்போ தமிழ் சினிமா இருக்குன்னு தெரியாதா அவங்களுக்கு? ஆனால் என்ன இருந்தாலும் அந்த உலகத்தை சார்ந்த உலகம் இன்னும் ஒரு மேன்மையான உலகம், நிஜம் இந்திய கலாச்சாரத்தோட உலகம், அப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பேசிக் லெவலில் அவங்களுக்கு பதிவாயிருக்கு. இப்போது பொதுவாக நம்ம விருதுகள் சரியாக கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு அப்படின்லாம் பேசும்போது பொதுவான பார்வை அல்லது எண்ணம் அப்படிங்கிறது சினிமா கலைஞர்களை வச்சு தான் நம்ம உதாரணங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். மற்ற துறைகளில், செவ்விலக்கிய துறைகளில் அல்லது சங்கீத துறையில் அங்கெல்லாம் எப்படி இருக்கிறது? டெஃபினட்டாக அந்த உலகத்தில் நிறைய சொல்லலாம். இதில் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும். கர்நாடக இசைன்னு எடுத்துட்டிங்கன்னா, என்ன தென்னிந்தியான்னு சொல்லும்போது கிளாசிக்கல் சொன்னால் கர்நாடக இசை நிறைய அங்கீகாரங்கள் கிடச்சிருக்கு. நான் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன். இப்போ பத்மா அவார்டில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு வருஷத்தில் பத்மா அவார்டு வந்ததுன்னா கர்நாடக இசையிலேருந்து ஏதாவது 2 பேர் டெஃபினட்டாக இருக்கும். பரதநாட்டியம் பேர்லையும் டெஃபினட்டாக பேர் இருக்கும். இது மிஸ் ஆன வருடங்கள் ரொம்ப குறைவு. அதுலேயும் அரசியல் இருக்குது. எந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்கிறதோ அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை ஜென்ரலாக ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. இது அரசியல் இருக்குது. ஆனால் இதை தாண்டி ஒரு கலை உலகம் இருக்குது. இப்போது பறையா வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், கூத்தாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த உலகம் வந்து ஜென்ரலாக பத்மா அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேரே ஜென்ரலாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ரொம்ப வருஷமாக நடக்கிற ரொம்ப ஒரு அநியாயம். ஆனால் இதில் என்ன ஒரு பதிவு செய்யணும்னா, கடைசியில் ஒரு 4-5 வருஷத்தில் டெஃபினட்டாக இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இது முன்னாடி நடக்கலை, ரொம்ப குறைவாக தான் நடந்தது. இது நல்ல விஷயம் நடக்குது. பட் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக எடுக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பறை இசை கேட்குறாங்க, எத்தனை பேர் கர்நாடக இசை கேட்குறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா இதுக்கு பதில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சினிமாவை எடுத்துருங்க. அப்படி இருக்கும்போது வெயிட்டேஜ் எந்த பக்கம் அதிகமாக இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இங்கே தான் ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் வருது. ஏன்னா இந்த அவார்டும் பார்த்தீங்கன்னா யாருக்கு பவர் இருக்குது, இந்த பேரை சொல்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகமாக பண்ணுறதில்ல, அது ஒரு பிரச்சனை. பவர் இருக்கிறது ஜாதி ஆதிக்கம், கிளாஸ் ஆதிக்கம், மொழி ஆதிக்கம், இவங்க இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. டெல்லியில் போய் சொல்கிறதுக்கு, லாபி பண்ணுறதுக்கு, அங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தான் இந்த ஒரு தொடர்பு இருக்குது, இந்த ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது.
அதனால அவங்க உலகத்துல என்ன கலாச்சாரம், என்ன கலைகள் இருக்கோ, அந்த கலைகளுக்கு ஜென்ரலா பிரிஃபரன்ஸ் அதிகமா குடுத்துன்னு தான் இருந்திருக்காங்க. இதுவும் ஒரு நிஜம். திரு இதோட கிருஷ்ணா இணைந்த ஒரு 2 செய்திகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எவ்வாறு மொழி இதில் செயல்படுது அப்படின்றத நீங்கள் கேட்டீங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு வெளியில் நம்முடைய கலைஞர்களை பற்றி, எழுத்தாளரோ சிந்தனையாளர்களோ கலைஞர்களோ, இவர்களை பற்றிய கருத்துருவாக்கம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம தமிழ்லேயே வந்து இப்போ நான் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர்னு சொல்லி தமிழில் வந்து 100 புக்கு போடுறதுனால, 100 புத்தகங்கள் வெளிவரதுனால தமிழ்நாட்டுக்கு வெளியில் என்னுடைய ஆற்றலை பற்றி வந்து எங்கேயும் நிரூபிக்க முடியாது. ஆனால் ஒரு எழுத்தாளரை பற்றி, ஒரு ஜெயகாந்தனை பற்றியோ, ஒரு சுந்தர ராமசாமி பற்றியோ, அல்லது இப்போ பெருமாள் முருகனை பற்றியோ, இன்றைக்கு தமிழுக்கு வெளியில் வந்து வேறு மொழிகளில் அவருடைய எழுத்துக்களை பற்றி பேசப்படுது, விமர்சிக்கப்படுது. அந்த ஒரு நிலை வங்காள எழுத்தாளர்கள் செஞ்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மராட்டியை மறந்துட்டோம். மராட்டியில் மிக வலுவான நாடக மரபு. அவர்கள் மொழிபெயர்ப்புகளின் மூலமாகவும், அவர்களுடைய அறிவுஜீவிகள் ஆங்கிலத்தில் எழுதியதன் மூலமாகவும் அவர்களுடைய எழுத்தாளர்களை பற்றிய ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சுது. இது வந்து மலையாளத்திலையும் நடந்திருக்கு, ஓரளவிற்கு கன்னடத்திலையும் நடந்திருக்கு. இந்த பணி தமிழ்நாட்டில் வந்து நடக்கல. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இதை நம்ம செய்யணும். இதில் ஒரு மாற்றம் நான் இப்போ அண்மையில் பார்க்குறது வந்து தமிழக அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு திட்டங்களின் மூலமாக நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்துட்டுருக்கு. இதை தாண்டி பெருமாள் முருகன் இன்றைக்கு வந்து சர்வதேச அளவில் வந்து ஒரு முக்கிய எழுத்தாளராக மாறி இருப்பதற்கு காரணம், இல்லை அவரை விட சிறந்த எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு கிடையாது, அவருடைய தரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய எழுத்துக்கள் மொழிபெயர்ப்பின் மூலமாகவும், அதை பற்றி பலர் எழுதுவதன் மூலமாகவும், அவருடைய பூனாச்சி நாவலை பற்றி வந்த ஆங்கிலத்தில் வந்த மதிப்புரைகள் 2-3 பார்த்தேன். தமிழே அறியாதவர்கள் ஆங்கிலத்தை படித்து எழுதியிருக்கிறார்கள். அந்த மதிப்புரைகளினுடைய தரத்திற்கு தமிழில் எங்கேயுமே வரவில்லை. இதை போன்ற முயற்சிகளின் மூலமாக இது வந்து நடக்கும். இது வந்து ஒரே நாளில் நடக்காது. அரச மரத்தை சுத்தின உடனே வந்து பிள்ளையை பற்றுக்க முடியாது. இது வந்து ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நடக்கணும். இப்போ அம்பை, நம்முடைய எழுத்தாளர் அம்பைக்கு வந்து சர்வதேச அளவில் ஒரு கவனிப்பு கிடைத்ததற்கு முக்கிய காரணம் வந்து ஆங்கிலத்தில் வந்தது. இப்போ ஆங்கில மொழியில் வந்து நம்ம செயல்பட வேண்டியது ஒன்று. 2வது நீங்கள் சொன்னது சினிமா. தமிழில் வந்து பொதுவாக விருதுகளில் சினிமா கலைஞர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் வந்து மிக அதிக அளவில் வந்து கவனிப்பு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 23-24 வயது நடிகர் நடிகைகளுக்கு வந்து விருது கொடுப்பாங்க. விளையாட்டு வீரர்கள் அப்படி தான் நடக்கணும், 60 வயசில் கொடுக்க முடியாது. இளம் வயதில் அவங்களுடைய சாதனைகள் இருக்குது, விரைவாக அவங்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் எழுத்தாளர்களுக்கெல்லாம் வந்து 80 வயது 90 வயது ஆன பிறகு கூட அங்கீகாரம் கிடைப்பதில்லை. நீங்கள் சொன்னீங்க ஜானகி அம்மா வந்து மறுத்தாங்கன்ட்டு. எனக்கு நீங்கள் சொல்கிற பார்வையிலேருந்து கருத்து வேறுபாடு இருக்குது. இது ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த அகங்காரம் இருக்க முடியும். அந்த மறுப்பு வந்து அகங்காரம் தான். இப்போ ரோமிலா தாப்பர் வந்து விருதுகளை, பத்மஸ்ரீ விருதை ஒரு முறையும் பத்மபூஷன் விருதை 2 முறையும் மறுத்திருக்கிறார். அதற்கு அவர் காரணத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கார். நான் வரலாற்று ஆசிரியர் என்ற முறையில் என்னுடைய துறை சார்ந்த வல்லுநர்கள் வழங்கக்கூடிய விருதை மட்டும்தான் வாங்குவேன், எந்த அரசாங்கமும் கொடுக்கக்கூடிய விருதை வாங்க மாட்டேன்னு வெவ்வேறு அரசாங்கங்கள், காங்கிரஸ் அரசாங்கம், ஜனதாதள் அரசாங்கம், எந்த அரசாங்கம் கொடுத்தனா அவங்க வாங்கலை. ஆனால் இந்த விருது வந்து இவங்க வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி கொடுக்குறீங்க, அதனால் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், நான் முத்துசாமிக்கு எந்த வயசில் வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க? 70 வயசு போன பிறகு தான் அவருக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. இந்திரா பார்சாரதிக்கும் அப்படி தான் கொடுத்தாங்க. நீலபத்மநாபனுக்கு 90 வயசு ஆகுது, இன்னும் கொடுக்கல. இப்போது நீலபத்மநாபனுக்கு அந்த விருது கொடுத்தால் அவர் இது போன்ற ஏதாவது ஒரு காரணம் சொல்வாரா? நான் 60 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன், தமிழுக்கு இவ்வளவு பங்களித்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தாமதமாக தருகிறீர்கள், நான் வாங்கி கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளரையாவது நீங்கள் பார்க்க முடியுமா? இப்போ இது வந்து அவர்கள் துறையை சார்ந்த, அந்த துறையில் கிடைக்கக்கூடிய, மிக எளிதில் கிடைக்கக்கூடிய புகழ், விளம்பரம், பணம்,
இந்த கூட்டின் காரணமாகத்தான் இந்த அகங்காரம் வருகின்றது. அகங்காரன்றது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டுன்னு நான் சொல்லுவேன். இவர் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் கரெக்ட் தான். இப்போது ஜானகி அம்மாவுக்கு கொடுத்தா மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். யார் கொடுக்கலன்றது நிறைய சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு கலைஞனா பேசுறது நான் சொல்கிறேன். ஒரு கலைஞன் அவங்களை எப்படி எடை போடுறாங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும், ஒரு கேள்வி இருக்கு. அவங்க வந்து அவங்களோட தரத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, இது ரொம்ப இப்போ ஒரு எல்லாரும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. எல்லாரும் ஒப்பிட்டு பார்க்கறதுன்றது இந்த ரொம்ப ஒப்பீடு சாதாரண தமிழ் எழுத்தானுக்கு சாத்தியமே இல்ல. இல்லை. அது நான் ஒத்துக்கிறேன், அது நிஜமா இருந்தாலும் இதையும் நம்ம ஒத்துக்கணும்ன்ற. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சிம்பிளா சொன்னா லதா மங்கேஷ்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தான்னு யோசிக்கிறாங்க. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் 10,000 பாடல்கள் பாடியிருக்கேன், எத்தனை மொழியில பாடியிருக்கேன், இத்தனை வருடமா நான் இருந்ததே உங்களுக்கு தெரியவில்லை. இப்போ பத்மபூஷன் கொடுக்குறீங்க. ஸோ அதில் வந்து ஒரு வருத்தம் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்குது. அது நான் அவ்வளோதான் சொல்கிறேன். அந்த ஒரு உணர்வுலையும் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன ஒரு கருத்து, மிச்சவங்க எழுத்தாளராக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், சினிமா உலகத்தில் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கலாம், அவங்க நிராகரிக்க போகிறதே கிடையாது. கொடுத்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கிக்க போகிறாங்க. ஸோ ரெண்டுமே நிஜம் தான் நான் சொல்லுவேன். முந்தைய பதிலில் திரு கிருஷ்ணா பேசும்போது கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு கிடைக்குது, அதே போல் பறை இசைக்கலைஞர்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தோம்னா அது கிடைக்கல அப்படின்னு பொருள்பட சொன்னார். இல்லை, எனக்கு ஒன்று என்ன கேள்வினா, அந்த சமூகத்தில் அந்த கலைஞர்கள் எந்த சமூகத்தில் செயல்படுறாங்களோ அந்த சமூகம் அவர்களெல்லாம் அங்கீகரிக்குதா? அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது தானே சமூகத்துக்கு வெளியில் இருக்கவங்களுக்கும் அது கண்ணில் படும். நீங்கள் சொல்கிறது வந்து பொட்டில் அடித்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நாம் நம்முடைய ஆளுமைகளை மதிக்க மாட்டோம். ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள் அதை மதிக்க வேண்டும் என்று நாம் சொல்லும்போது அதில் வந்து எந்த நியாயமும் கிடையாது. உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் நீலகண்ட சாஸ்திரி எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லாமல் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பெற்றார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவர் ஏறத்தாழ 75 ஒரு 83 வயது வாழ்ந்தார். அதுவும் ஒரு காரணம். இல்லாட்டி வந்து இந்த வாய்ப்புகள்லாம் வந்திருக்காது. ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன அங்கீகாரம் நாம் கொடுத்தோம். விமர்சனங்கள், அவரை பற்றி விமர்சனங்கள் தனி விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் அவர் வந்து எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லாமல் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல சாதனைகளை புரிந்தவர். அவருக்கு வந்து நம்ம என்ன அங்கீகாரம் கொடுத்தோம்? சரி, அவர் இப்போ இறந்து வந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நம்முடைய வாழும் காலத்தில் சுப்புராயலு என்கின்ற ஒரு மிக பெரும் அறிஞர் இருக்கிறார். அந்த பேர் இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அவருக்கு நாம் என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கோம்? இப்போ நாம் அங்கீகாரம் கொடுக்காத போது எப்படி வந்து நாம் மத்திய அரசு கலாச்சார பண்பாட்டு அமைச்சகம் அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் எப்படி கோர முடியும்? நம்முடைய ஆளுமைகளை நாம் முதலில் மதிக்க வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய சிறந்த ஆளுமைகளுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய விருதுகள், இப்போ ஒவ்வொரு முறை விருது வரும்போதும், அது சாகித்ய அகாடமி விருதாகட்டும், ஞானபீட விருதாகட்டும், அல்லது பத்ம விருதுகள் வரும்போதும் ஒரு விவாதத்தை கிளப்புது. அந்த விவாதத்தினுடைய உட்கிடை என்ன? ஒரு எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கக்கூடாது, அந்த விருது அதை விட பெரியது என்கின்ற கருத்து வந்து மக்கள்கிட்ட இருக்குது என்பது தானே. ஆமாம். இது இங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பல விருதுகள் தராங்க. பாரதி விருது, பாரதிதாசன் விருது, கியாபே விஸ்வநாதம் விருது, 7-8 விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்குகிறார்கள். திருவிக்கா விருது என்று பல விருதுகள் கொடுக்குறார். அதே போல் இது கலைமாமணி விருதுகள் இருக்கின்றன. இந்த விருதுகளுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே என்ன பெருமதி இருக்கின்றது? அந்த 7-8 பேருக்கு ஒரு விருது கொடுக்கும்போது அதில் அறிமுகமான பெயர் தெரிந்த ஆட்கள் 2 கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. இமயம் போய் ஒரு விருது வாங்குகிறார், திருவிக்கா விருது. அவர் கூட இருப்பவர்களை பற்றி பல பத்திரிகையாளர்களுக்கே கூட அவர்கள் யார் என்று தெரியவில்லை. இவ்வாறு விருதுகள் வந்து விருதனுடைய மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் அதனுடைய பரிசு தொகை அல்ல. அது அதற்கு முன்பாக யாருக்கு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, யாருக்கு இப்போது கொடுக்கப்படுகின்றது, யாருடைய பெயரெல்லாம் அடிபடுகின்றது என்பதுதான் முக்கியம். இப்போ இவர் ஒரு காலத்தில் ஞானபீட பரிசினுடைய பரிசு தொகை மிக பெரியதாக பேசப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் என்று பேசினார்கள். இன்றைக்கு அந்த பரிசு தொகையை பற்றி பேச்சே இன்றைக்கு வந்து இல்லை.
இன்றைக்கு பரிசு நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட முறையில் வளர்ந்ததில் வந்து இன்றைக்கு யாருமே வந்து பணத்தை பற்றி பேசுகிறது அங்கீகாரம். நம்ம இவர் சுந்தர் ராமசாமி சொன்னார், அகிலனுக்கு விருது கொடுத்த போது, ஒரு எழுத்தாளனுக்கு வந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், அந்த புதையல் என்பது வேறு, விருது கிடைக்கக்கூடிய பரிசு வேறு. இது வந்து ஒரு 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 பண்பாட்டினுடைய அடையாளம். இப்போ அந்த மரியாதையை வந்து நம்முடைய விருதுகள் பெறாத போது அதுவே வந்து அடுத்த படிக்கு செல்வதற்கு வந்து ஒரு தடையாக இருக்கின்றது. உங்களுடைய கோப்பு ஒன்று செல்கின்றது என்று வைத்துக்கொள்ளும். இது வந்து பண்பாட்டு அமைச்சகத்தில் முடிவாகுது. இப்போ அந்த கோப்பில் போகும்போது இதற்கு முன்பு என்ன விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கிறீர்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா அனைவரை பற்றியும் வந்து தெரிந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்போ நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து பல விருதுகளை பல பெரிய எழுத்தாளர்கள் பெறவில்லை. இப்போ தோப்பில் முகமது மிரான் நம்முடைய காலத்தினுடைய மிக பெரும் ஒரு எழுத்தாளுமை. அவருடைய வாழ்க்கை வரலாறே ஒரு 50 வயதில் தான் அவர் எழுத ஆரம்பிக்கிறார், அல்லது 50 வயதில் தான் அவருடைய நூல்கள் வெளிவர ஆரம்பிக்கின்றன. ஒரு முற்றிலும் தெரியாத ஒரு பகுதியை பற்றி, தெரியாத ஒரு வாழ்வை பற்றி ஒரு புதிய மொழியில் எழுதுகிறார். அவருடைய நூலுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசு கொடுத்தாங்க. அது 2வது பரிசு. அப்போ முதல் பரிசு வாங்கினது என்ன, ஷேக்ஸ்பியரா அல்லது காளிதாசனா? இல்லை, நிச்சயமாக அவருடைய தகுதியை விட பல மடங்கு குறைந்தவர். அவர் யார் என்று கூட நமக்கு தெரியாது. இதை போன்ற விபரீதங்கள் கேரளாவில் நடக்குமா? ஒரு கேரளாவில் ஒரு அமைச்சரிடம் இந்த ஒரு பட்டியல் போகும்போது வைக்கம் முகமது பஷீர் பேர் 2வது இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கிறது யாருன்னு பார்ப்பார்ல. என்ன கேள்வி முதல்ல அவருக்கு தோணும்? வைக்கம் முகமது பஷீரை விட சிறந்த எழுத்தாளர் யார் இந்த கேரளத்தில் இருக்கிறார் என்று தானே கேட்பார். அந்த நிலை தமிழ்நாட்டில் வரும். அது நம்ம வரவில்லை. நாம் விமர்சனங்கள் செய்யும்போது அதே சமயத்தில் நம்முடைய அடிப்படைகளை நாம் வலுப்படுத்த வேண்டும். இப்போ நம்முடைய இயலிசை நாடக மன்றம் இப்போ தமிழக அரசு வந்து சுதந்திரத்துக்கு பிறகு 60களிலிருந்தே வந்து மத்திய அரசு உருவாக்கிய அனைத்து அமைப்புகளையும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ப வந்து உருவாக்க தொடங்கினாங்க. காமராசர் ஆட்சி காலத்தில் இந்திய தொல்லியல் துறையை போல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தொல்லியல் துறையை மாநில தொல்லியல் துறை தொடங்கினாங்க. இது ஏன்னா இதை வந்து இன்னும் நம்முடைய மாநிலத்துக்கான சிறப்பாக சில பணிகளை செய்ய வேண்டும். அதே போல் சங்கீத நாடக அகாடமியை போல் வந்து இயலிசை நாடக மன்றத்தெல்லாம் தொடங்கினாங்க. சங்கீத நாடக அகாடமிக்கு போய் பாருங்கள், அந்த போயிருக்கோம். அங்கே எப்படிப்பட்ட நூலகம் இருக்கின்றது, எப்படிப்பட்ட நூல்களை இதுவரை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் நடத்திய பத்திரிகை சங்கீத் நாடக் என்கின்ற அந்த பத்திரிகையை ஜர்னல் ரொம்ப மிக அற்புதமான ஒரு ஜர்னல் கொண்டு வந்தாங்க. இது போல் வந்து செஞ்ச பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அவற்றையெல்லாம் நம்மால் ஏன் அதே அளவிற்கோ அதை விட சிறந்த தரத்திலோ செய்ய முடியவில்லை? அதற்கு மிக முக்கியமான காரணம் சினிமா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாவின் மூலமாக நீங்கள் பெயர் பெறவில்லை என்றால் உங்களுக்கு இந்த சமூகத்தில் அங்கீகாரம் இருக்காது, அரசு அமைப்புகள் அங்கீகரிக்காது. அப்படி என்றால் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியிலே உங்களை யார் மதிப்பார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இல்லை, தமிழ்நாடு மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிற எல்லோருமே தமிழ் சினிமா தமிழ் சமூகத்தின் மீது செலுத்தக்கூடிய தாக்கத்தை ஒரு விமர்சனமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எழுத்தாளர்கள் அங்கீகரிக்கப்படுறதில்ல, எழுத்தாளர்கள் தமிழ் சமூகத்தால் நல்லா வாசிக்கப்படுவதில்லை, எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் கொண்டாடுவதில்லை, பின்தங்கி போச்சுன்னா அதுக்கு சினிமா என்ன செய்ய முடியும்? அது நம்ம இது ஒரு குறைந்த இடைவெளிக்குள் ஒரு போட்டி நடக்குது. அந்த குறைந்த இடைவெளிக்குள் ஒரு கட்டத்திற்குள் பெரும் பகுதி சினிமா எடுத்துக்கொள்கின்றது. தமிழினுடைய ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் அனைவரும் சினிமாவிற்கு செல்கிறார்கள் அல்லது கிரிக்கெட்டிற்கு செல்கிறார்கள். எல்லா விதமான வளங்களும், அரசனுடைய வளங்கள் அனைத்தும் சினிமாவிற்குத்தான் செல்கின்றது. நிச்சயமாக சொல்லணும், ஒரு கணக்கு எடுத்து பார்க்கலாம். சந்தேகமே இல்லை. எவ்வளோ விருதுகள் இருக்கின்றன? ஒன்றில் ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறேன். அரசாங்கம் எல்லா துறைக்கும் விருதுகள் வழங்க வேண்டும். 4, 5, 6 ஆண்டுகளாக திரைத்துறைக்கு விருதுகள் வழங்கவில்லை என்பது தொடர்ந்து பேச்சாக இருக்கின்றது. அது தேர்தலில் ஒரு விவாத பொருளாகின்றது. நூல்களுக்கு
பரிசுகள் வேற கலைகள் கொடுக்கப்படுவது, வேறு கலைகள் தாமதமாவதோ, நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்குவது தாமதமானாலோ அது பேசப்படுவதில்லை. அதெல்லாம் பேசுவதே இல்லை. நீங்க கேட்குற கேள்வியில ஒரு ஒரு இருக்கு. சினிமா எப்படி தவறு சொல்லணும்னா, ஜென்ரலா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற என்ன ஒரு உலகமா இருக்கட்டும். நம்ம அரசியல் பேசும்போது, ஒரு சமூகமா இருக்கட்டும், அவங்க ரொம்ப பவர் இருந்தா, அதுக்கு பேரலலா மிச்சது என்ன நடக்கிறது, அதுக்கு சப்போர்ட் பண்ண தான் நம்ம போவோம். அரசியல் அப்படிதானே பேசுறோம். அப்ப ஏன் கலை உலகத்துல அது பேச மாட்டேங்கிறீங்க? எழுத்து உலகத்தை ஏன் அப்படி பேசுறாங்க? சினிமா பலமா இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்னு பேச முடியாது. அவ்வளவு பலசாலின்னா அதுல பணம் இருக்கு, அதுக்கு அங்கீகாரம் இருக்கு, அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். கேளிக்கை வரி என்று ஒன்று உள்ளது. அந்த கேளிக்கை வரிக்கு விலக்கு அளிக்கின்ற ஒரு மரபை ஏற்படுத்தினார்கள். மிகச்சிறந்த படங்கள் கப்பலோட்டி தமிழன், எல்லாரும் பார்க்க வேண்டிய எல்லாரும் படங்களுக்கு பார்க்க வேண்டிய படம், அல்லது சமூக பயனுள்ள நான் குடித்து கொண்டே இருப்பேன் என்கின்ற போன்ற படங்களுக்கு எல்லாம் வந்து கேளிக்கை வரி விலக்கு கொடுத்தார்கள். அதுவும் அந்த வரி விலக்கு யாருக்கு? படம் பார்ப்பவர்களுக்கு. 2.90 கொடுத்து சினிமா பார்ப்பவர்களுக்கு ₹1.40 கேளிக்கை வரி இல்லாமல் வந்து செய்தார்கள். ஆனால் பின்பு என்ன செய்தது அரசாங்கம்? இந்த கேளிக்கை வரி இல்லை என்பது பட தயாரிப்பாளர்களுக்கான மானியமாக மாற்றப்பட்டது. இதன் மூலமாக அரசினுடைய கருவூலத்திற்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டது. இதில் ஒரே ஒரு சிறு பகுதியை பிற துறைகளுக்கு, விளையாட்டுத்துறைக்கு, எழுத்துத்துறைக்கு, அதிகம் வளங்களை பெறாத, ஆதரவு பெறாத கலைகளுக்கு, இப்போ கர்நாடக சங்கீதத்திற்கு இதற்கு மேல் வந்து ஆதரவு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தனியார் துறைகள் முழுவதும், அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள், மிக பெரும் கார்ப்பரேட்டுகள் அனைத்துமே வந்து ஒரு 2500 கச்சேரிகள் ஒரு மாதத்தில் நடப்பதற்கான வளங்களை வாரி வழங்குகின்றன. ஒரு நல்ல தமிழ் நூலுக்கு, ஒரு சிறந்த ஆய்வு திட்டத்திற்கு உங்களால் ஒரு 10,000 ரூபாய் கூட வந்து உங்களுடைய சுயமரியாதையை இழக்காமல் நீங்கள் ஆதரவு பெற முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டில். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒன்று அரசே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பறை இசை கலைஞர்களோ இல்லை கூத்து கலைஞர்களோ என்ன எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பைசான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குற வித்தியாசம்ன்றது ரொம்ப மோசம். அவங்க போக்குவரத்து எப்படி வராங்க, பஸ்ஸில் வராங்களா போகிறாங்களா, அதில் வந்து நடுவில் ஒரு ஆள் அதுலேருந்து 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த 3,000 ரூபாய் அந்த ஆளுக்கு போயிடும். இதெல்லாம் இன்னும் நடக்கவே நடக்காது. இது ரொம்ப சராசரி விஷயமா நடக்கிறது. ஒரு சினிமா நடிகருக்கு உங்களோட அதிகமாக நடக்கும். இன்னொரு விஷயம் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இவர் சொன்ன ஒரு விவாதம் நடக்கும், யாருக்காவது அவார்டு கிடைக்கல, கலைமாமணி யாரு கொடுக்குறாங்களோ எங்களுக்கு தெரியாதுங்க. அட்லீஸ்ட் பேரு, இங்க பேரு தெரியாது. 4 வருஷத்துக்கு சேர்ந்து ஏதோ ஒரு லிஸ்ட்டை போட்டு ஏதோ ஒரு சந்தை மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க. யார் அவங்களுக்கு தரம் நிறைய பேர்களுக்கு அவங்க உண்மை கர்நாடக இசை வச்சுக்கலாம். சில பேர் கொடுக்குறவங்க கச்சேரியை அதிகமாக வாசித்தது கிடையாது. எனக்கு தெரியும். அது ஒரு பெரிய இடத்துல வந்து கச்சேரி வாசிச்சிருக்காங்களா, அவங்களோட கலை ரொம்ப ஒரு மேன்மையான ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு வியாபாரமாக ஆக்கிட்டோம் தமிழ்நாட்டில். இந்த விருதுன்றது ஒரு வியாபாரம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி மிச்சவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க நம்மளுக்கு? இது வந்து கேரளாவில் கிடையாது, இது வந்து கர்நாடகா, தென்னிந்தியாவே எடுத்துட்டீங்கன்னா கேரளா இது கிடையாது, கர்நாடகா தெரிஞ்சு இந்த 2 மாநிலத்தில் சொல்லலாம். ஏதோ ஒரு கவனம் இருக்கும். 2வது மினிஸ்டராக இருக்கலாம். இவருக்கு சொன்னார், ஒரு மினிஸ்டர் கையில் வந்து பஷீர் பேர் போனான்னு. எத்தனை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இலக்கியத்தை பற்றி தெரியும், இல்லாட்டா கலைகள் பற்றி தெரியும்? ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். நான் அதிகாரியை மட்டும் சொல்லலை, அதிகாரி ஒரு லெவல். ஆனால் சமூகத்தில் இருந்தான அமைச்சர்கள் வர்றாங்க, அந்த சமூகத்தோட பிரதிபலி பார்த்தா அதை பார்க்க வேண்டியது. அதுதான் கடைசி, அதுதான் சினிமாக்கு திருப்பி போகணும். அப்போ சினிமாக்கு நம்ம திருப்பி போகணும். நம்ம சமூகமே ஒரு சினிமா சமூகமா ஆயிட்டோன்றதுதான் பிரச்சனை. நம்ம சமூகமே சினிமா சமூகமா சிந்தனை இருந்ததுன்னா வேற ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு கவனம் கிடையாது. அது வந்து ஒரு தேவையான விஷயமும், அது வந்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய விஷயமும் நம்ம அப்படி சிந்திக்கிறதே கிடையாது. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு கூட கர்நாடகாவில் நீங்க பார்த்தீங்கன்னா கன்னடா தியேட்டர் ரொம்ப 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 ரங்கவிலாசம், இது ரங்கசங்கரா நடத்துறாங்க பெங்களூர்ல. தினம் அட்லீஸ்ட் எனக்கு 365 நாள்ல எனக்கு தெரிஞ்சு 200 நாள் வந்து கன்னடா தியேட்டர் நடக்குங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ட்ராமா நடக்கும். இப்போ நவீன தமிழ் தியேட்டர் இதுக்கு வந்து நம்மளுக்கு எங்க இடம் இருக்கு? சபா ட்ராமா நான் சொல்லலை.
இதை தாண்டி எங்க நம்மளுக்கு இடம் இருக்கு, எங்க நம்மளுக்கு தீவுத்திடலில் இருக்கக்கூடிய சிற்றரங்கத்தில் கடைசியாக எப்போது நாடகம் நடந்தது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டி முடிக்கப்பட்டு 10-15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அங்கே இருக்கக்கூடிய அரைவட்ட அரங்கு ஆம்பி தியேட்டர் இருக்குது. அங்கே கடைசியாக நடந்த நாடக நிகழ்ச்சி என்ன? அதில் என்னன்னா அந்த கலைஞர்களும் அந்த இடத்த அணுக முடியுமா, அணுகுனா கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டைலமாவாக இருக்கும். டைலமா இல்லை, நிஜம். அணுகிறது கஷ்டம், அது வந்து இடம் கிடைக்கிறது கஷ்டம். அவங்க ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு அரசுன்றது உதவி செய்யணும். இந்த மாதிரி கலைகள் இப்போ தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலை பற்றி நம்ம எல்லா உலகத்துக்கும் பேசின்னு இருக்கோம், நம்ம சொல்கிறோம், தமிழ் ஐடென்டிட்டி பற்றி பேசுகிறோம். ஆனால் தமிழுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்றது நம்ம கேட்கறதே கிடையாது. அந்த கேள்வி நம்ம கேட்கறதே கிடையாது. நம்ம தமிழுக்கு பண்ணுறதே கிடையாது. தானாக நடக்கிற விஷயத்தை வச்சு நம்ம கொண்டாடுறோம். அப்படி அரசு நடவடிக்கை அப்படி இருக்க முடியாதுங்க. அது திட்டமிட்ட ஒரு பண்பாட்டு கொள்கையை வகுத்து செயல்பட வேண்டும். இப்போ இது வந்து மத்தியில் நடக்கக்கூடிய பிழைகள், குறைபாடுகள், அதை வந்து எதிர்கொள்கிறது ஒரு தனி, அதை செய்ய வேண்டும். ஆனால் இந்த அழுத்தத்தை கொடுப்பதற்கு நாம் இங்கே வந்து சில அடிப்படைகளை செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய பெயர் தவிர்க்க முடியாததாக மாற்ற வேண்டும். நம்முடைய மிகச்சிறந்த கலைஞர்களை, மிகச்சிறந்த எழுத்தாளர்களை, மிகச்சிறந்த படைப்பாளுமைகளை சரியான கொண்டாடுவதன் மூலம் நம்முடைய ஒரு நீலபத்மநாபனோ அல்லது ஒரு கி ராஜநாராயணனோ வந்து தமிழக முதலமைச்சரோடு பக்கத்தில் சரிசமமாக உட்காரும்போது நாம் எங்கேயும் போய் வந்து இவரை பெரிய எழுத்தாளர் நம்ம எங்கேயும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு ஜெயகாந்தனுக்கு மட்டும்தான் வந்து என்னுடைய தலைமுறையில் நாம் பார்த்து அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் அது அவராக வென்றெடுத்தது. யாருமே வந்து அவருக்கு வந்து தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுக்கவில்லை. இப்போ இதில் ஒரு சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆனால் நாம் செய்யக்கூடியது இருக்கின்றது. அதுவும் இப்போ புதிதாக ஒரு அரசு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அதை வந்து வற்புறுத்தி சொல்லலாம். அதாவது இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து ஓரளவிற்காவது வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும். சில முறைகள் இருக்க வேண்டும். அந்த முறைகளில் முன்ன பின்ன இருக்கலாம். முறைகள் என்று சிலது இருக்க வேண்டும். முறையாக செயல்பட வேண்டும். கால எல்லைக்குள் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியான செயல்பாடாக இருக்க வேண்டும். திடீரென்று வந்து ஆண்டுக்கு ஒரு முறை டிசம்பர் மாதத்திலோ சித்திரை மாதத்திலோ நடப்பதாக இல்லாமல் இது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கடந்த 5 ஆண்டுகளில் சில வேலைகள் நடந்தன, இல்லை என்று சொல்ல முடியாது. வந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் போய் கூட்டம் நடத்துது. ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்காக மாற வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கின்றது. இதோடு நம்முடைய கல்வித்துறையோடு இணைந்தது. பண்பாடு என்பதை நம்ம தனியாக இந்த பத்ம விருதுகள் என்பதை தனியாக ஒரு தனி பிரச்சனையாக எடுத்து சளி காய்ச்சல் போல பார்க்க முடியாது, குரோசினா கொடுத்து சரி பண்ண முடியாது என்பது அதை பற்றி ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ தமிழ்நாட்டு விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஒரு வரலாற்று அரசியலாக கேட்குறேன். நம்ம தமிழ்நாடு அரசியல் ஒரு அளவுக்கு சினிமாவோட தொடர்பு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு எப்போதுமே இருந்திருக்கு. அட்லீஸ்ட் அதனால இந்த பிரச்சனையும் இருக்கலாமா? ஏன்னா ஒரு 40 வருஷத்தில் சினிமான்றது நம்ம அரசியலோட ரொம்ப ஒரு கனெக்டட் விஷயம். நம்ம அரசியலோட எக்ஸ்பிரஷனே சினிமா வழியாக வந்திருக்கு, பாடல்கள் வழியாக வந்திருக்கு. எம்ஜிஆர், கலைஞர் எல்லாரையும் சொல்லலாம், அண்ணா. ஸோ அந்த தொடர்புனால சினிமாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நடந்துருது. ஏன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது. அங்கே யாருக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்துல இருந்தால் உங்களுக்கு அந்த இன்னைக்கு கூட அப்படிதான், இன்னைக்கு கூட இந்த நிஜம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி சால்வ் பண்ண முடியும்? இது ஒரு பிரச்சனையா, இது சால்வ் பண்ணணுமா என்பது ஒரு தனி ஒரு செய்தி. ஆனால் நம்ம இதனுடைய விளைவுகளை நான் விளைவுனால தான் கேட்குறேன். விளைவு என்ன என்பது என்னென்றால், சினிமா என்பது வந்து அது ஒரு கலை. அதை நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அது ஒரு தனித்துவமான ஒரு கலை. அப்புறம் தமிழ் சினிமா வளர்ந்த முறையில் அதற்கு சில எல்லைகள் இருக்குது. அந்த எல்லைகளுக்குள்ளே தான் செயல்பட முடியும். அப்புறம் எந்த சினிமாவாக இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு எத்தனையோ விஷயம் இருக்குது. ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி ஒரு வரலாற்று நூலை வந்து 1500 பக்கத்துக்கு எழுதலான்னா அது சினிமாவில் எடுக்க முடியாது. சினிமாவில் அதனுடைய வெளிப்பாடு கரெக்ட். இது இந்த ஒரு பலம் இதனுடைய விளைவு வந்து இந்த 1500 பக்க நூலை எழுத முடியாமல் தடுப்பதாக அந்த சினிமா இருக்கும்போது அந்த கலையை, அந்த தொழிலை நான் விமர்சனம் செய்கிறேன். நான் விமர்சனத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. டி.எம். கிருஷ்ணா மிகச்சிறந்த ஒரு இசை வல்லுனர், பாடகர் என்று நான் சொல்லும்போது அவர் எந்த படத்தில் பாடினார் என்று கேட்கும்போது
என்னால் அந்த கேள்வியை வந்து சகித்து கொள்ள முடியவில்லை. எல்லாரும் அது இன்னைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்பாங்க. கரெக்ட். நீங்க எந்த பாடகர்னு சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா எந்த சினிமால நீங்க பாடிருக்கீங்கன்னா முதல் கேள்வி கேள்வி கேள்வி. கேட்பேன். நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க கூட கேட்க மாட்டாங்க. நீங்க நாட்புற இசை பாடுறீங்களா இது 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 கனெக்ஷனே கிடையாது. இப்போ சினிமா பத்தி சொல்லணும்னு சொல்லி இப்போ கேரளா கவர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சினிமா ஆ. சினிமாலேயே வச்சுக்கலாங்க. இப்போ தமிழ்நாடு சினிமா வந்து ஃபுல்லாக கார்ப்பரேட், பெரிய பெரிய கம்பெனி, நிறைய நிறைய பைசா இருக்குது. இது ஒரு பெரிய அப்படி இருக்கு. கேரளா எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு கூட கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஐடியா இருந்தால் அதுக்கு உங்களுக்கு சினிமா பண்ண முடியும். அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ரிலீஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. ஸோ சினிமா உலகத்திலேயே வந்து அந்த இடம் நம்மளுக்கு நம்ம செய்யலை. இது வந்து அரசு பண்ணணும். முன்னாடி ஐ திங்க் ஃபில்ம் F50 அது பேர் என்ன NFDC பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ NFDC மூலமாக தான் வந்து பூமணி படம் எடுத்தார், கருவேலம்பூக்கள். கருவேலம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலேயே இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு மெஜாரிட்டேரியன் ஒரு சைக்காலஜியோட இதே இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ் கலை கலாச்சார வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மிக்க நன்றி திரு கிருஷ்ணா சலபதி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதே போல் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.